இந்த பாரு, என் கிளப் செலவுல சேர்க்கவே இல்லைண்ணா. அதுவே 92,000 ரூபாய் வந்துச்சு. நீ அதை மட்டும் கொடுத்துட்டா போதும் எனக்கு. அதுக்கப்புறம் மீதி இருக்க சம்பளத்துல உன் இஷ்டத்துக்கு நீ செலவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம். என்னம்மா பாக்குற? உன் மனசு வேற ரொம்ப இழகிற மனசு. நீ பாட்டுக்கு ஆபீஸுக்கு ஆட்டோல போறியா? போறப்போ குண்டு குழியில அவன் டிரைவர் வண்டி இப்படி ஓட்டான்னு வச்சுக்க. உன் கூட இருக்கானே அந்த காஜா பையன், அவன் பேர் என்ன? அந்த கணேசன். அவன் அப்படியே டமால்னு கீழே வந்து மண்டல கண்டல அடி போட்டுச்சுன்னா நீ மொத்த காசு எடுத்துன்னு போய் அவனுக்கு செலவு பண்ணிட்டீனா நாங்க என்னமா பண்றது சொல்லு பாப்போம். நாங்க 3 பேரும் உன்னை நம்பிதானே இருக்கோம். என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? அபி, இந்த மிச்ச காசுல உனக்கு எதாவது வேணாலும் நீ வாங்கிக்க. அதுவும் இந்த கணக்கில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா நீயா பார்த்து இந்த அப்பா கொடுத்தினா நான் வாங்கிக்கிறேம்மா. அது தப்பு இல்லை. சரிப்பா. சரி போமா, போய் ரெஸ்ட் எடுமா. நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல, போமா. அப்பா, அக்கா ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போறாங்க? டேய், இப்பெல்லாம் அப்பா அவகிட்ட கோபப்படுறதே இல்லையடா. அதான் வேலைக்கு போற முடிவு அவ அப்பயே எடுத்திருந்தா நான் ஏன் கோபப்பட போறேன், சண்டை போட போறேன் சொல்றாரு விந்து. அபி, மா, அபி, இப்ப எதுக்கு அழற? தெரியலம்மா, அழனம் போல இருக்கு. அழுதா மனசு லேசாயிடும்னு தோணுது. அழுகிற அளவுக்கு உனக்கு என்ன பாரம்? எல்லாம் சரியா தானே இருக்கு. ராஜகுமார உன் வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரலையேன்னு கவலையா இருக்கா? ஆனா ராஜகுமாரன் கனவு அழகான கனவு. அது கதையா கேக்குறப்போவும் கனவா நினைக்கிறப்போவும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி ராஜகுமாரெல்லாம் வர வேண்டாமா? என் வாழ்க்கைக்குள்ள ராஜகுமாரன் வர அளவுக்கு நான் அதிர்ஷ்டக்காரிலாம் இல்ல. யார் சொன்னது? நீ அதிர்ஷ்டக்காரிதான். தினம் தினம் ராஜகுமார பக்கத்திலே தானே இருக்க. பக்கத்துல இருந்தும் சந்தோஷம் இல்லையே. என் சந்தோஷம் எல்லாமே நம்ம கடையில தாமா இருக்கு. கடையில இருந்தா எனக்கு என்னமோ உன் மடியில படுத்துட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவு பாதுகாப்பா இருக்குமா? எனக்கு நம்ம கடை போதுமா? அப்போ ராஜகுமார வேண்டாமா? அப்போ நல்ல வாழ்க்கை வேண்டாமா? எதுமா நல்ல வாழ்க்கை? இப்போ வெளியில அப்பா, ஆனந்தி, அரவிந்த் எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்காங்களே, அதுதான் நல்ல வாழ்க்கையா? அவங்கள பொறுத்தவரை அதாம்மா நல்ல வாழ்க்கை. நீ இந்த வேலையை விடாம இருந்தா அதுவே அவங்களுக்கு போதும். அதை விட பெரிய விஷயம் அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லம்மா. என்னடா ஏன் சிரிக்கிற? இல்லம்மா, இரவல் வாழ்க்கை எப்படிமா நிரந்தரமா இருக்கும்? நம்ம கடை தாம்மா நிரந்தரம். நான் நம்ம கடைய எப்படியும் திறந்தே தீருவேன். சரி, கண்டிப்பா துறப்பமா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போன்னு சொல்லி துரத்தினாலும் சரி, நான் கடையிலே கூட படுத்துப்பேன். எனக்கு அதுல எந்த கஷ்டமும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கடையும் நீயும் வேற வேற இல்லம்மா. என்னம்மா சிரிக்கிற? கடவுள் உனக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கறாரு. ஆனா நீ அதை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிடுவியோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கிடைச்ச வாழ்க்கையை எல்லாரும் வாழ்ந்துடலாமா? ஒரு 5 அறிவு மிருகம் கூட வாழ்ந்துரும். ஆனா நினைச்ச வாழ்க்கைய வாழணும்,
அதுதாம்மா வைராக்கியம். அபி ஓம் பொண்ணுமா, வைராக்கியத்துக்கு பிறந்தவ. இப்படி பார்க்கும்போதுதான் அபி இன்னும் ரொம்ப அழகா இருக்கா. அபி, உன் வாழ்க்கை உன் கையை விட்டு எங்கேயும் போகாது. நீ அமைதியா நிம்மதியா தூங்குடா. தூக்கம் வரலம்மா, மனசெல்லாம் கடையை எப்போ திறப்போன்னு அடிச்சுக்குது. அதான் திறக்க போறியே, ரொம்ப சீக்கிரமே நீ மறுபடியும் நம்ம கடையை திறப்படா. ம்? ம். அம்மா, அக்கா லேட் ஆயிடுச்சாக்கா? இல்ல அபி, எப்போ நம்ம கடைக்கு போற டைம் தான். அக்கா, இன்னும் நீ கடை நினைப்பிலேயே இருக்காதக்கா. நம்ம போறது கார்ப்பரேட் கம்பெனிக்கு. அதுவும் இப்பெல்லாம் நம்ம யாரு, அசோக் பேஷன் கம்பெனியோட த கிரேட் சீஃப் டிசைனருக்கு அசிஸ்டன்ட். கணேசா, ஒரு விஷயத்த முழுசா முடிக்கிறதுக்குள்ள உடனே நீ வந்து இடையூறு பண்ணிருவியே. இங்க பாரு அபி, பெரிய ஆளுங்களுக்காக மத்தவங்க காத்துட்டு இருக்கிறது, அவங்க பெரிய ஆளுங்களை காக்க வைக்கிறதும் சகஜம் தானே. பெரிய ஆளா? யாரு கணேசா? நம்ம தான். அவ்வளவு பெரிய கம்பெனிய நம்ம அபிக்கு சலாம் போடுதுன்னா சும்மா நினைச்சுக்கிட்டியா? கணேசா, என்னதான் பறந்தாலும் எப்பவாச்சும் தரையில இறங்கித்தான் ஆகணும். அதனால பறக்க ஆசைப்படாம நிதானமா தரையிலேயே இருக்க ஆசைப்படு. அப்பப்ப ஒவ்வொரு தத்துவத்தை அடிச்சு விட்டுட்டு இருக்கியே. ஆமா, எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிறியா என்ன? இவன் ஒருத்த. ஐயோ, அசோக் சார் தான் ஃபோன் பண்றாரு. அதுக்கே அப்ப இப்படி பதற? பேசு பேசு. பின்ன என்னக்கா, அவரு முதலாளி. அவர் கால் பண்ண பதட்டம் தானா வருது. அட்டன் பண்ணு. சார், குட் மார்னிங் அபி. குட் மார்னிங் சார். எங்க இருக்கீங்க? சார், ஆபீஸ்க்கு தான் சார் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். நீங்க உங்க டீம் மொத்தம் 4 பேர்ல? ஆமா சார். எப்படி வரீங்க? சார், இல்ல நீங்க பைக் வச்சிருக்கீங்க, உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம்? சார் இப்போ பைக்லாம் இல்ல சார், எல்லாரும் ஒன்னாதான் ஆட்டோல வர போறோம். ஆட்டோவா? ஆமா சார். வாட் இஸ் திஸ் அபி? நீங்க யாரு? நீங்க கம்பெனியோட சீஃப் டிசைனர். நீங்க ஆட்டோல வந்தா மரியாதையா இருக்குமா? சார், மரியாதைங்கிறது நம்ம செய்யற வேலையில தான் சார் இருக்கு. வெல் செட் அபி. பட் என் கம்பெனி சீஃப் டிசைனரை நான் மதிக்காம இருக்க முடியாதுல்ல. ஸோ இன்னில இருந்து நீங்க ஆட்டோலலாம் சிரமப்பட்டு வர வேண்டாம். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கார் நிக்குதுல்ல? ஆமா சார், ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கு. சார், நீங்க வந்திருக்கீங்களா? நோ அபி, நான் வீட்டில் தான் இருக்கேன். அந்த கார் உங்க கார் தான், உங்க யூஸ்க்காக. அபி, சார் எதுக்கு சார் எங்களுக்கு இவ்ளோ செலவு பண்ணி? அபி, இதுல செலவில்லை அபி, என்னோட டியூட்டி. எனக்காகவும் என் கம்பெனிக்காகவும் கஷ்டப்படுற உங்களை ஆனர் பண்றது என்னுடைய கடமை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. ஸோ அழகா கார்ல ஏறி ஏசி ஆன் பண்ணிட்டு சும்மா கம்பீரமா ஆஃபீஸ்க்கு வாங்க. ஓகே? ஓகே சார். ஓகே, see you in the office. Bye. பாய். சில்லது இருக்கு. குளிருது.